வணக்கம் மகளே. இந்த நாளிலும் இன்னும் ஒரு காணொளி மூலமாக சந்திக்கிறோம். குறிப்பாக சில நல்ல விதமான முடிவுகள் கிடைக்கப்பெறுகிற போது, அதை பகிர்ந்து கொள்வதும், நல்ல விதமான நடைமுறைகள் வருகிற போது அதை சொல்வதும், இந்த காணொளிகளை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த காணொளியும் அது போன்ற ஒரு விடயத்தை மிக முக்கியமாக இந்த நாளில் பேசப் போகிறது. அதுக்கு முதல் இப்ப யாரும் இந்த காணொளிக்கு புதுசா வந்தீங்கன்னு சொன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு காணொளியை பகிர்ந்து வைங்க. காணொளி தொடர்புல கீழ வந்து கருத்துக்களை சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, காணொளியை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்ற விடயம் வந்து சொல்லப்படுகிற போது குறிப்பாக வந்து இந்த வரலாறு காணாத அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த குடியேற்றவாசிகளுக்கு சாதகமான சில முடிவுகளை ஐரோப்பிய தேசத்துக்குள் இருக்கக்கூடிய சில நாடுகள் மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் சில முடிவுகள் தொடர்பிலே ஏற்கனவே அறிவிச்சது நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி இன்னும் சில நாடுகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் சார்ந்து இந்த காணொலியில் பேசலாம். முதல்ல வந்து இந்த அதிகரித்திருக்கக்கூடிய வரலாறு காணாத அளவில் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியுரிமை அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துவிட்டு கடந்து போகலாம். ஜெர்மன் தான் இந்த நாடாக இருக்கிறது. வரலாறு காணாத அளவில் வந்து அதிகமானவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிலே குடியுரிமையை வழங்கி இருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து அங்கிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. புள்ளி விவரங்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா 2023ஆம் ஆண்டுல ஜெர்மனி ஒட்டுமொத்தமாக வந்து 2,100,000 பேருக்கு வந்து இவ்வாறான குடியுரிமையை வழங்கி இருக்கிறது. ஒரு ஆண்டில இவ்வளவு தூரம் அல்லது இவ்வளவு பேருக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய முதலாவது சந்தர்ப்பமாக ஜெர்மனை பொறுத்தவரை இந்த விடயம் தான் பதிவாக இருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்குது. அதிலும் குறிப்பா 2000க்கு பிறகு இந்த எண்ணிக்கையில் இவ்வளவு பெரிய எழுச்சி ஒன்று அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான இந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஜெர்மனை பொறுத்தவரை தன்னுடைய குடியுரிமை மற்றும் இரட்டை குடியுரிமை விதிகளை வந்து எளிதாக்கி இருக்கிறது. முன்பு வந்து சரியான இறுக்கமாக இருந்தாலும் கூட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாத அளவில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த முடிவுகளில் வந்து சில தளர்வுகளை அவர்கள் இப்போதைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜூன் மாத கடைசியில தான் இவையெல்லாம் நடைமுறைக்கு வரும் அல்லது அமுலுக்கு வரும் அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டாலும் கூட போன வருஷத்தான் சில விவரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வந்து இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாகவே இந்த விஷயம் வெளியிடப்பட்டதனுடைய அடிப்படையில் நிறைய பேர் இப்போ ஜெர்மன் பக்கம் போகலாம் அல்லது அங்கே வாய்ப்புகள் இருக்கு அதிக அளவில் அப்படி என்பதை வந்து தேட ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் சில விஷயங்களில் வந்து இறுக்கமான நடைமுறைகள் இருக்கிறது. ஆனால் இவ்வாறான சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடிப்படையில் இந்த முடிவுகள் இருந்தால் அவற்றை சாதகமாக பரிசீலிப்பதற்கும் அந்த நாடு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா வந்து குடியுரிமை பெற்றக்கூடிய ஆட்கள் யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தா சிறிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் அதிகமானவர்கள் இந்த குடியுரிமை 100 பேருக்குள்ள வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து அவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல 157 நாடுகளிலிருந்து இப்படி அந்த நாட்டுக்குள்ள வந்து குடியுரிமை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த விவரங்கள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஜெர்மன்ல வந்து குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து 56% வந்து சிரியா, துருக்கி, ஈராக், அதே மாதிரி தான் ரொமேனியா அல்லது ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய கிழக்கு தேச நாடுகள் நம்போன்ற நாடுகளிலிருந்து போய்க்கூடியவர்களும் கணிசமாக இந்த எண்ணிக்கைக்குள்ளே இருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயமாக இருக்க மறுபக்கமாக அப்படி கனடாக தான் இப்போ அதிகமாக பேசுகிறோம் அல்லது அதுதான் அதிகமாக தேடப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருக்குன்னா நிறைய பேர் அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். இன்னுமே அந்த அலை ஓய்ந்த பாடாக இல்லை. இந்த வெளிநாட்டு அலை என்பது அந்த பக்கமாக அப்படி இருக்கிறது. அதில் வந்து இந்த தற்காலிக குடியிருப்பாளர்கள் அப்படின்ற சில விஷயம் வந்து அங்கே வரையறைக்குள்ள வைக்கப்படுகிற போது சில முடிவுகளில் வந்து நாங்கள் அப்படி சொல்ல இல்லை இதான் முடிவு அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின்முரணாக சில தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு வந்து போலீஸ் சான்றிதழ்கள் தேவை அப்படி என்று வந்து நான் சொல்ல இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அந்த நாட்டினுடைய புலம்பெயர்தல் அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார். இதுல வந்து மிக முக்கியமாக சில விஷயங்கள் தீர்க்கமாக காரணம் செலுத்துகிறது. தீர்க்கமாக அவைதான் இவ்வாறான முடிவு ஒன்றை அவர்கள் எடுப்பதற்கு பின்னணியில் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து கனடாவில் கொல்லப்படும் அந்த சம்பவங்கள் அது தொடர்பிலான முருகல் நிலைமைகள் சிக்கல் நிலைமைகள் எல்லாம் இப்போ வரையும் அது இருந்து கொண்டிருக்கு. அது பல்வேறுபட்ட இடங்களில் வந்து எதிரொலிச்சு கொண்டிருக்குது. அப்படி இருக்கிற வந்து அவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தான் அது தொடர்பில் வந்து கனடாவினுடைய பிரதமர் வெளிப்படையாக வந்து இந்தியா விமர்சிக்க தொடங்கினார். அதுக்கு பிறகு வந்து இந்தியா கனடா மீதான சில விஷயங்களை செய்தது மாறி மாறி 2 நாடும் ஏட்டிக்கு போட்டியாக வந்து சில முடிவுகளிலே மாற்றங்களை மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளையில வந்து இந்திய மாணவர்களை குறிவைத்து தான் கனடா அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக பல்வேறுபட்ட தரப்புகள் குற்றம் சாட்டியிருந்தாலும் கூட வெளிப்படையாக அவர்களுக்கானது மாத்திரம் இல்லை என்றதை காட்டிக் கொள்றதுக்கான தேவை கனடாவுக்கு நிறையவே இருக்கு. அதனால வந்து வேறு சில விஷயங்களையும் சேர்த்து பிரதானமாக பழிவாங்கப்பட போவது இந்த மாணவர்கள் தான் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட ஏனையவர்களுக்கும் சேர்த்து இது போன்ற சில நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல குறிப்பா பார்த்தா இந்திய மாணவர்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் அது பிரச்சனைகள் சர்வதேச அளவில் வந்துடும் என்ற காரணத்தினால வந்து மொத்தமாக சர்வதேசம் அல்லது முழுமையாக புகலிட கோரிக்கை இருக்கக்கூடியவர்கள் அல்லது தற்காலிக குடியிருப்பார்கள் எல்லோருக்குமே இந்த நடைமுறை வருகிறது அல்லது இந்த விதிகளிலே மாற்றம் வருகிறது அப்படி என்ற அறிவிப்பு இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மே மாதம் 6ஆம் தேதி மாணவர்களுடைய விசா தொடர்பில் அவர்கள் விலாவாரியான விண்ணப்பங்களை வந்து சோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கனடாவினுடைய புலம்பெயர்தல் துறை அமைச்சர் வந்து மார்க் மில்லர் சொல்லியிருந்தார். அவர்கள் நாங்கள் சோதிப்போம் குற்றத்தினுடைய பின்னணி ஒன்று அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால்
அவர்கள் கனடாவுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்ற விடயம் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்ல மெல்ல ஆப்புகள் வைப்பதற்கான ஆரம்பத்திலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நிறைய பேர் விமர்சிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கனடாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ஆனால் அவர் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடியவர் தான் அர்பன் கானா. இவர் வந்து சில விஷயங்களில் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கார். நாடாளுமன்றத்தினுடைய குடியுரிமை, அதே போல புலம்பெயர்தல் நிலைக்குழு, அந்த குழு முன்பாக இவர் சில விஷயங்களை பேசுகிற போது அல்லது உரையாற்றுகிற போது இந்த விடயத்திலே கடுமையான எதிர்ப்பு ஒன்றை அவர் பதிவு செய்திருக்கார். இப்படி செய்ய முடியாது, இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, இது பாரதூரமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு பிறகு பல்வேறுபட்ட கேள்விகளையும் நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பியிருந்தார். அதற்கு பிறகு சில முடிவுகள், அல்லது நாங்கள் அப்படி சொல்லிக்கிறோமா இல்லையா என்பது தொடர்பில் அவர்கள் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட மார்க் மில்லர் நாடாளுமன்றத்தில் அவர் கொஞ்சம் பதில் சொல்லியிருக்கார். அதுல வந்து தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு வந்து போலீசினுடைய சான்றிதழ் தேவை என்று சொல்லி நான் ஒரு காலம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அவர் பல்ட்டி அடித்திருக்கார். பல்ட்டி மாத்திரமல்ல, அந்தர் பல்ட்டியாகத்தான் இப்போதைக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, சர்வதேச மாணவர்கள் உட்பட தற்காலிக குடியிருப்பாளர்கள் வந்து போலீஸ் சான்றிதழ் பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு கனடா அரசு ஒத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும், மறுபக்கம் இதனுடைய பின்னணி, இதுக்கு பின்னால் என்ன விஷயங்கள் இருக்க போகிறது, அல்லது இது வேறு எந்த வடிவில் வரப்போகிறது என்பது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அரசை பொறுத்தவரையில இந்த கைரேகை போன்ற அடையாளங்களை வந்து அடிக்கடி சோதிப்பினம், தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து பரிசோதிச்சு பார்க்கிற வளமை என்பது அங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடியவர்கள், அந்த தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு வந்து வழக்கமாக போலீஸ் சான்றிதழ் பெற தேவையில்லை. ஆனால் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயமாக அது மாற்றப்பட்டு மீள அரசு ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் இந்த காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இன்னும் சில அதிகாரிகள் சொல்கிறார்கள், இந்த பாதுகாப்பு சோதனையின் போது விரல் அடையாளத்தை பரிசோதிக்கக்கூடிய சமகாலத்தில் வந்து போலீஸ் சான்றிதழ் தேவை அப்படின்னு சொல்லி கருதப்படுகிற பட்சத்தில் மட்டும் அதை நீங்க காட்டியாகணும் அல்லது தேவைப்படலாம் அப்படின்ற விடயம் சொல்லப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, பரிசோதிக்கிற போது காவல்துறை இன்னொரு விதமாக நடந்து கொள்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் பகிரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பழி வாங்குவதற்காக எங்களுடைய மாணவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், அல்லது ஏற்கனவே வந்து வெளியிலிருந்து போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையில சடதியான வீழ்ச்சி இந்த நாடுகளில் அவதானிக்கப்படுகிற போது இந்த நடவடிக்கை அதில் மேலும் தாக்கத்தை உண்டு பண்ணும். இதனால் பாதிக்கப்பட போவது யார், எந்த அளவு தூரம் இதனுடைய பாதிப்பு இருக்கும் என்பதை வந்து இனி வரக்கூடிய காலங்களில் தான், வரக்கூடிய நாட்களில் தான் நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி இந்த 2 விஷயங்களையும் பிரதானமாக பேசியிருக்கிறது. தேவைப்படக்கூடிய கணிப்பைங்க காணொலி கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.